தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் கணிசமாக மழையினுடைய தீவிரம் இன்று முதல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சரியாக பகல் நேரங்களுக்கு பிறகு வானம் இருட்டும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை மிரட்டுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக எதிர்பார்க்கலாம். இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 4 தேதிகளுக்கு விட்டு பரவலாக மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். 10 முதல் 15 மாவட்டங்களில் பரவலாக கனமழையும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். பகல் நேரங்கள் வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் மிக தீவிரமாக காணப்பட்டாலும் இரவு மற்றும் நள்ளிரவில் கனமழையினுடைய தீவிரமும் கண்டிப்பாக நமக்கு பதிவாகக்கூடும். பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி என அநேக இடங்களில் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். மாலை நேர மழை பொழிவு எங்கெல்லாம் நமக்கு மாலை நேரங்களில் மழையினுடைய தீவிரம் இருக்கும் என்பது குறித்து நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தமிழகத்தில் பெரும்பாலும் இன்று முதல் படிப்படியாக மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சரியாக மாலை நேரங்கள் தொடங்கி இரவு நேரங்கள் வரைக்கும் கனமழையானது கொட்டித்திருக்கும். பொதுவாக வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் நமக்கு அதிக மழை கிடைப்பதற்கான சாதகமான சூழல் இருக்கும். ஆனால் இது தென்மேற்கு பருவமழை, அதிலும் எல்னினோவினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக இருக்கு. இந்த சூழ்நிலையில நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 41 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாயிட்டு இருக்கு. மே மாதங்களை விட மிக கொடூரமான வெயிலுடைய தாக்கம் தமிழகத்துல பதிவாகி வருகிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்கு மழையினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். குறிப்பா நமக்கு தென்மேற்கு பருவமழை கிட்டத்தட்ட இயல்பை ஒட்டிய ஒரு மழை பொழிவு பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஆனால் என்னதான் நமக்கு இயல்பை ஒட்டிய மழை பெய்தாலும் வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கு. அப்படிங்கிறதுனால தொடர்ந்து தமிழ்நாடு பொறுத்தவரை தற்போதைய நிலவரப்படி வறட்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய பல ஏரிகளில் இன்னும் ஒரு 5 மாதங்கள் மட்டுமே அந்த நீரை நம்மளால பயன்படுத்த முடியும். புழல் ஏரி ஆகட்டும், செம்பரம்பாக்கம் ஆகட்டும், எல்லா ஏரிகள் இருக்கக்கூடிய நீர் இருப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் 5 மாதங்கள் அந்த நீரை நம்மளால பயன்படுத்தலாம். அவ்வளவுதான். தண்ணீர் இருப்பே ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு வெயிலுடைய தாக்கம் தொடர்ந்து இன்னும் 2 மாதங்கள் நீடித்தால் அந்த தண்ணீர் எல்லாமே வற்றி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். தொடர்ந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான அபாயத்திலும் தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம். இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே வழி, மழை வந்தே ஆகணுங்க. குறிப்பாக பல இடங்களில் மிக கனமழை 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டராவது நமக்கு மழை பெய்யணும். மிகப்பெரிய பற்றாக்குறையில் இருக்கிறோம். நிறைய மாவட்டங்கள் இப்போவே நிறைய இடங்களில் நிறைய பகுதிகளில் வறண்டு போயிருக்கு. சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதிகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் வறண்டு போயிருக்கு. கடந்த வருஷத்தில் காவேரி தண்ணீர் பொறுத்த வரைக்கும் பொங்கி வழிந்த பகுதிகள் எல்லாம் இப்போ வறண்டு போய் கிடக்கிறது. தொடர்ந்து இன்றைய மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். மாலை நேரங்களில் மழை பொழிவானது வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற இடங்கள்ல கணிசமாக நமக்கு மாலை நேரங்களிலிருந்தே மழை சற்று பெய்ய தொடங்கிடும். சரியாக 4 மணி 5 மணி போல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, அதே மாதிரி கடலோர மாவட்டத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இது போன்ற வட தமிழக கடலோரத்திலும் கணிசமாக மாலை முதல் இரவு வரைக்கும் விட்டு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று முதல் படிப்படியாக பெரும்பாலான மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக நமக்கு மழை கிடைக்கும். வட தமிழக உள் மாவட்டங்களிலும் மாலை இரவு நேரங்களில் கணிசமாக மழை தீவிரம் அதிகரிக்கும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் கணிசமாக மாலை அல்லது இரவு நேரத்தில் மழை பொழிவுகள் பகுதியாக தான், எல்லா இடத்துலையும் கிடையாது, பகுதியான மழை பொழிவு பெய்ய ஆரம்பிச்சிடும். பெரும்பாலும் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கும். வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்களில் லேசான மற்றும் மிதமான மழையாகவும், கடலோர பகுதிகளில் சற்று வலுவான கனமழை பெய்யும். இரவு நேர மழை பொழிவுகள் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இரவு நேரங்களில் மழை கிடைக்கும். சில இடங்களில் மாலை நேரங்களிலேயும் மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. 4 மணி ஆச்சுனாலே நிறைய இடங்கள்ல வானம் இருட்ட ஆரம்பிச்சிடும். மாலை நேரங்களில் இரவு நேரமா மாற்றக்கூடிய நாள் தான் இன்றைக்கு. அதனால இன்று மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கக்கூடிய காலகட்டங்கள் சற்றே ரொம்ப உஷாரா இருக்கணும். மழை பொழிவுகள் பல்வேறு பகுதிகளில் கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். கடலோர மாவட்டங்களாகட்டும், அதே மாதிரி உள் மாவட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து நமக்கு மழை தீவிரம் கணிசமாக பகுதியாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். டெல்டா மாவட்டங்கள்
இரவு நேரங்களில் நமக்கு மழை பொழிவுகள் கணிசமாக பகுதியான ஒரு மழையாக இருக்கும். அதனால் பகல் நேரங்களுக்கு பிறகே சற்று வானிலையில் சில மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும். ஆகவே காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை வெயிலுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க. பல மாவட்டங்களில் இடைவிடாத கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்களுக்கு இடைவிடாத ஒரு மழை பொழிவும் நிச்சயமாக நமக்கு பதிவாகும். வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மட்டும் கிடையாதுங்க. விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழையும், உள் மாவட்டங்களிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழையும், டெல்டா மாவட்ட பகுதிகள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை பொழிவும் தொடர்ந்து நமக்கு டெல்டா மாவட்டத்திலும் எதிர்பார்க்க முடியும். தென் மாவட்டத்தில் மழை தீவிரம் சற்று குறைவு தான், பகுதியான கனமழை தான் கிடைக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பெரிதளவில் மழை தீவிரம் எதிர்பார்க்க முடியாது. பகுதியாக சில இடத்துல வேணால் நமக்கு மிதமான மழை அல்லது லேசான மழையானது எதிர்பாருங்க. மற்றபடி நமக்கு பெரும்பாலான பகுதிகள் வானம் ஓரளவு மேகமூட்டமும் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமானதாக இருக்கும். 40 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள் மற்றும் தென் மாவட்ட பகுதிகளில் வெப்பநிலை சற்றே பகல் நேரங்களில் தீவிரமடைந்து காணப்படும். என்னதான் நமக்கு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்தாலுமே கூட இரவு நேர மழை பொழிவுகள் நிச்சயம் அதிகம் எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் மழை, குறிப்பாக மலை பகுதிகளில் கனமழை பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களில் லேசான மழையானது எதிர்பார்க்கப்படுது. நீலகிரி மேற்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்குல கனமழை, மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். 5 நாட்கள் கனமழை தொடரும். தமிழகத்தில் அடுத்து வரும் 5 நாட்களும் பரவலாக மிதமானது முதல் கனமழையானது மாலை இரவு நேர மழை பொழிவாக எதிர்பாருங்க. மந்த நிலையில் பருவமழை, அதாவது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மட்டும் கிடையாது, மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் கேரளாவில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் தென்மேற்கு பருவமழை இப்போ மிக மிக ஒரு மந்த நிலைமையில் இருக்குது. மழை சரியாக இன்னும் எங்கேயும் பெய்யலை. ஜூலை ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு மழை கிடச்சிது, எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடாக மாறியது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் பெரிதளவில் மழை இல்லை. அதாவது ஒரு குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவை கொடுத்துட்டு போகிறது நம்மளால் பார்க்க முடியுது. இதே மாதிரி தான் வடகிழக்கு பருவமழை இருக்கும். நீண்ட நாட்கள் மழை இருக்காது. பெய்கிற ஓரிரு நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மழை பதிவாகிட்டு போயிடும். ஒரு குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவை இந்த வருஷம் நம்ம பார்க்கிறோம். அதுதான் நம்ம தென்மேற்கு பருவமழையில் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ எங்கே ரொம்ப பருவமழை தீவிரமாக இருக்குது அப்படின்னா ஒடிசா, பீகார் மற்றும் அசாம், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் கடுமையான மழை பொழிவு வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பல இடங்கள், காரணம் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாகவே இப்போ ஒடிசா, பீகார், அசாம், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் மிக மிக கடுமையான மழை பொழிவுகள் பதிவாயிட்டு இருக்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்று முதல் அடுத்த 3 தினங்களுக்கு மாலை அல்லது இரவு நேர பகுதியான கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக கடலோரம் மற்றும் உள் மாவட்டத்தில் அதிக அளவு மழை தீவிரம் நிச்சயமாக இருக்கக்கூடும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.